ஹாய் ஹலோ வணக்கம். பிள்ளைத்து கதைக்கட்டாம அதால நான் பிள்ளைத்து கதைக்கிறேன். இன்னைக்கு சண்டே, ஆகஸ்ட் மாதம் எத்தனையாம் தேதி? எத்தனையாம் தேதி? 25ஆம் தேதி. என்ன செய்யறான்னு தெரியாம வீட்டை இருந்து போட்டு நாங்கள் இப்ப எங்க போக போறோம்னு சொன்னால் கிளைம்பர்க் வில்லேஜுக்கு தான் போக போறோம். இப்ப நீங்க பாக்குறதுதான் இந்த கிளைம்பர்க் வில்லேஜாம். இது என்னன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு இடம். இந்த கிளைம்பர்க் வில்லேஜை சுற்றி பார்க்கக்கு முன்னம் டிம் ஹோட்டனுக்கு போக போகிறோம். நாங்கள் இந்த என்ட்ரன்ஸுக்கால போய் உள்ளுக்க போயும் வேண்டலாம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு இப்போ பொறுமை இல்லை. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபார் நட்ஸ், இட்ஸ் நாட் ஃபார் சம்படி எல்ஸ். வெயிட் கிளைம்பர்க் வில்லேஜ், கிளைம்பர்க் கிராமத்துக்கு போக போகிறோம். ஓகே, நாங்கள் ஒரு ஸ்கூலுக்குள்ள ஃப்ரீ பார்க்கிங் இல்லை விட்டுட்டு லக்ஸரி. இப்போ வந்து ஒரு ஆர்ட் கேலரி இருக்குதாம் இங்க. மிக் மைக்கேல் இந்த ஆர்ட் கேலரி இருக்குதாம். அவர் ஒரு ஆர்டிஸ்டாம், ஃபேமஸான ஆர்டிஸ்டாம். ஓகே, எங்களுக்கு இன்றைக்கு சண்டே என்ன செய்யறான்னு தெரியாம இந்த வெதரை சண்டேயில் அனுபவிச்சு கொண்டு இப்படியே போய் கொண்டு இருக்கிறோம். லைஃப் இஸ் ஷார்ட், என்ஜாய் த மூமெண்ட். இந்த சிலை வந்து கிஃப்ட் ஆஃப் ஐவான் ஐவி என்று எழுதி இருக்குது. வந்து இந்த ஆர்ட் கேலரியில வந்து வெட்டிங்குக்கு படங்கள் வீடியோக்கள் எடுக்கிறதுக்கும் போட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் வாரவியாம் என்று சொல்லி அறிஞ்சனான். இப்படி பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல வித்தியாசமான சிலைகள் இருக்குது. இந்த ஏரியாக்குள்ள வந்து ஒரு நல்ல இது வாகனங்கள் பெருசா இருக்காது, ரைட்? அப்போ இந்த பொல்யூஷன் ஒன்றும் இல்லாமல் நேச்சரை தேடி வாராக்களுக்கு இந்த ஏரியா வந்து மிகவும் பிடிக்கும். மற்ற நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாம் ஆக்கள் வாரவை இங்கே. மற்றது வந்து எக்ஸசைஸ் செய்யறதுக்கு எல்லாம் வருவினம். பைக்கிங், சைக்கிள் ஓடுறதுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி தான் இந்த இடம் வச்சிருக்குது. ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு ஹிஸ்டரி இருக்கும். இந்த சிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் இருந்து இப்படி ரகசியம் சொல்லுற மாதிரி இருக்குது. ஆனால் ஏன் இந்த சிலைகள் எல்லாம் வச்சிருக்கேன் ஒரு நான் இனித்தான் போய் சர்ச் பண்ண வேணும். எனக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது, ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அந்த ட்ரெயில பார்த்தீங்கன்னா ஆக்களங்கால நடந்து போய் கொண்டிருக்கணும். எனக்கும் இந்த இடம் பிடிச்சிருக்குது. இப்படியே நடந்து போக கிளைம்பர்க் வில்லேஜ் வரும். இங்கே வந்து ஆர்ட் கேலரி முடிச்சு கொண்டு கிளைம்பர்க் வில்லேஜுக்கு வந்துட்டோம். நடந்து களைச்சி வெட்டி முறிஞ்சு ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம். வாங்க, கனாக்க ஃப்ளேவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் இந்த வெதருக்கு நல்லா இருக்கும். நிறைய ஆக்கள் வேண்டி குடிச்சு கொண்டிருக்கணும். நாங்களும் குடிப்போம் ஐஸ்கிரீம் வேண்டி. இது வந்து இங்கே இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் கடை. இப்படி தான் இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த கடைகளோட இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் வித்தியாசம். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இத்தனை விதமான சாக்லேட்ஸ் என்னென்ன வடிவிலையெல்லாம் இருக்குது. கேரமல் வித் ஆல்மண்ட் அண்ட் சாக்லேட், அதான் நான் எடுத்த ஃப்ளேவர். நிறைய ஃப்ளேவர் இருக்குது, எதை பிக் பண்ணுறேன்னு தெரியாது. பட் சாம்பிள் தருவி நம்ம உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. டேஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்தது. இன்னும் வந்து மல்டி கலரில் இருந்தது, அது முதல் பிடிச்சேன் நான். வேற ஒரு இடத்துல அதே சேம் ஃப்ளேவர் சேம் ஐஸ்கிரீம். அப்போ நான் அதை எடுக்கலையே, ஐநோ அதை பிடிச்சிருக்கிறேன் முதலே, அதால் இது எடுத்தேன் நான். நல்லா இருக்குது, டேஸ்டாக இருக்குது. இதில் வந்து எல்லா பிஸ்னஸ் பிளேஸும் ஒரு சின்ன சின்ன வீடு மாதிரி கட்டி அதுக்குள்ள தான் இருக்குது. ஒரு வில்லேஜ் என்ற பேரே நான் நினைக்கிறேன் வீடு மாதிரி இருக்குது. கூடுதலா இந்த இடத்துக்கு வாரதாம் வித்தியாசமான கார்கள் வருமாம். கார்ல ஓடி திரிவினமாம் இந்த ரோட்ல. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க ஒரு கார் வந்து வித்தியாசமா ஓடினது. அத மாதிரி நிறைய கார்கள் ஓடுமாம் இந்த ரோட்ல. அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே வீடு மாதிரி தான் இருக்குது. இந்த வில்லேஜ்ல, கிளைம்பர்க் வில்லேஜ்ல வடிவா இருக்கும். அந்த வீட்டுக்கு முன்னுக்கு இந்த பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு அழகா இருக்கும். அத மாதிரி முன்னுக்கு பாத்தீங்கன்னா வீடு மாதிரி இருக்கும். முன்னுக்கு போறீங்கன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது, ரீமேக்ஸ் ஆஃபீஸ், அதாவது இந்த வீடுகள் விற்கிறது வாங்குறது. கடதாசி பூ
கலைச்சாச்சு. இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிக்குமோ என்னவோ தெரியாது. ஆனால் இது வந்து ஒரு ஃபேமஸான, உண்மையாக இந்த கிளைம்பர்க் வில்லேஜ்ன்றது ஒரு ஃபேமஸான இடம். நிறைய வந்து ஒயிட் ஆக்கள் வந்து ஃபோட்டோகிராஃபிக்காக வாரவை, வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங்குக்கு படம் எடுக்க அப்படின்னு சொல்லி வர்றவ. அழகா இருக்கும் இந்த இடம். சும்மா நடந்து கோப்பி குடிச்சு கொண்டு எல்லாம் போவினோம் நிறைய பேர். கனடாவில் வந்து எங்களுக்கு இப்போ கோடைகாலம். அந்த கோடை காலத்தை சந்தோஷமாக அனுபவிக்கணும். என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நான் அதை கணக்கில் கொள்ளாமல் நான் வந்து வெளிக்கிட்டு இப்படியே ஓடிடுவேன். நான் ஒரு கிரேசி. என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு போகிற ஆள் தான் நான். அந்த வகையில் நான் வந்து எனக்கு இப்படி சுற்றுறது மிகவும் பிடிக்கும். சின்ன ஒரு டைம் கிடைச்சாலும் அதை வந்து நான் மிகவும் ஒரு சந்தோஷமாக கழிக்கத்தான் எனக்கு விருப்பம். அந்த வகையில் இந்த நாளும் இன்றைக்கு இங்கே வந்ததும் மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களை கூட அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. சின்ன சின்ன சந்தோஷங்கள் எங்களுக்கு எப்போ கிடைக்குமோ தெரியாது. கிடைக்கிற நேரத்தில் அதை அனுபவிச்சிடணுமென்றது என்னுடைய பாலிசி. இந்த சூரியகாந்தி பூவோட ஒரு டிக்டாக்குக்கு ஒரு காணொலியும் எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் சுற்றி கொண்டு திரிகிறோம். நான் உங்களை முதல் சொல்லியிருப்பேன், இது வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு நல்ல இடம்னு சொல்லி. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சன்ஃப்ளவர் கார்டன் மாதிரி வச்சிருக்கோம். ஒரு சின்ன இடத்துல படம் எடுக்கணும். இந்த இடம் வந்து எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இந்த இடம் இருக்குன்னு சொல்லி. ஒரு வித்தியாசமான அழகான இடம் வந்து இது. டிக்டாக்கு காணொலி எடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களும் எடுத்த நாங்கள் ஒரு மெமரியாக இருக்குமென்றதுக்காக. கிளைம்பர்க் வில்லேஜ் எப்படி இருக்குது? வெரி வெரி ரிச் அண்ட் லக்ஸரி. வெளியில் பார்க்குறதுக்கு இந்த ஏரியா வந்து சின்ன சின்ன வீடுகள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு பிஸ்னஸ் பிளேஸ். இங்கே வந்து ரீமேக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, மற்றது வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸுகள் இருக்குது, ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது, சின்ன சின்ன வெண்டர்ஸ், மற்றது நிறைய காருகள் எல்லாம் பார்க் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வில்லேஜ் தான் இது. போகிறோம்டா அருண் பேக்கரிக்கு போகிறோம். கிளைம்பர்க் வில்லேஜில் இருந்து 15 நிமிஷம் சொல்லிக்குது. மெப்பை போட, கூகுள் தானே இருக்குது, போட 15 நிமிஷம் சொல்லிச்சுது. அப்போ டக்குண்டு நாங்கள் ஒருக்கா சாப்பாடு வாங்கி கொண்டு குக்கிங் கட். Navis, are you enjoying with me? Yeah, of course. So you gonna come next time too? Yeah. I don't know about that. I don't know. ஒண்டர்லேண்ட் கனகாலம் போய் உங்களுக்கு ஒண்டர்லேண்ட் போய் வேணும்னு சொன்னால் எங்கள் யூடியூப்ல நிறைய இருக்கு. நாங்கள் ஒண்டர்லேண்ட் போனது இதில் இருக்கிற அவ்வளவு ரைட்ஸ்லையும் நான் போயிருக்கிறேன். வேற லெவலாக இருக்கும் அந்த வீடியோவில் போய் பாருங்க. ஆனால் பழைய வீடியோ. அருண் பேக்கரியில் சாப்பாடு வேண்டியாச்சு. என்ன வேண்டினாங்களாண்டா? வடை, ரோல்ஸ், இடியப்பம், ரோஸ்பான். அதுதான் டின்னர் எங்கட கடலை வடை. ஸோ அப்படியே மூட்டையாக வேண்டிக்கொண்டு போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் ரோல் சாப்பிட போகிறோம். அருண் பேக்கரியில் வேண்டினது சுட சுட இருக்குது ரோல்ஸ். ஓகே, how is it? Good. Another level. வேற லெவலா? அடுத்தது நான் போக போகிறது என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டை தான். கார் கொஞ்சம் குப்பியா இருக்குது. அவன் இந்த வேக்யூம் எடுத்து கிளீன் பண்றேன். இப்ப இந்த கிளைம்பர்க் வில்லேஜை பார்த்துட்டு வந்து என்ன செய்யறோம்னு சொன்னால் அருண் பேக்கரியில சாப்பிட்டுட்டு நாங்க கிளீன் பண்ணுறோம் காரை, வேக்யூம் பிடிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேக் சாட், அதாவது அவன் வீட்டின் பின்பக்கம் புல்லெல்லாம் போட்டு ஃபென்ஸ் எல்லாம் அடித்து நல்ல வடிவாக இருக்குது. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு வீடும் இங்கே வந்து வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி பேக் சாட்டும் வந்து வித்தியாசமான ஷேப்பில் இருக்கும். இங்கே வந்தால் இந்த வீட்டை ஓபடினோம் இல்லை, இஞ்சியே நிற்க சொல்லினோம். அப்போ நான் பார்த்தேன், ஒரு கொஞ்ச நேரம் நிற்கிறேன்னு சொன்னேன் நான். அக்ரிமெண்ட் போட்டு ஒரு 2 hours நிற்கிறேன்னு சொன்னேன் நான். பார்த்தேன் வீட்டை போனாலும் 2 கார் கழுவணும், கார் கிளீன் பண்ணணும், வேக்யூம் பிடிக்க வேணும். கார் சரியான ஊத்த. நாங்கள் கேம்பிங் போனது லாஸ்ட் வீக். அந்த காணொலி அடுத்த
இந்த காணொளிக்கு பிறகுதான் அந்த காணொளி வரும் நினைக்கிறேன். அது கேமராவில் எடுத்தது. அது வந்து கொஞ்சம் பிந்தும் என்று சொன்னா நான் இனித்தான் எடிட்டிங் பழகணும், அது கம்ப்யூட்டர்ல ஏற்றி அது வேற கதை. இப்போ வந்து நான் பார்த்தேன் என்னன்னா, இங்கே நிற்கிற நேரம் காரை கிளீன் பண்ணி காலுக்கு போடுற மேட் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து ஒருக்கா கிளீன் பண்ணுவோம்ண்டு சோப் எல்லாம் வேண்டி இப்போ கிளீன் பண்ணி கொண்டு நிற்கிறேன். ப்ரஷ் எல்லாம் எடுத்து என்னடா காரை வந்து கொஞ்சம் கிளீன் பண்ண வேணும். இது வந்து டான் சோப். வந்து இன்னொரு ஆள் தேய்க்க போகலாம், ஏன்னா நான் தேய்க்கிறது ஸ்ட்ராங் இல்லையா. ஓகே, அவ தேய்க்கட்டும். அவ காணொலிக்குள்ள வர மாட்டேன், நான் ஒன்றும் செய்யல அதுக்கு. ஓகே, அவ தேய்க்கட்டும், தேய்க்கிறத தேய்க்கட்டும். அதுக்கு பிறகு நான் தண்ணி அடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. சோப்பெல்லாம் போட்டாச்சு. நான் இப்போ கோசால தண்ணி அடிச்சு கழுவுறேன். என்ன மாதிரி யாராவது ஸ்மார்ட்டா இருப்பீங்களே, இப்படி நிக்க சொன்னா சரியா, நான் வீட்டை போக போறேன்னு சொன்னேன். என்ன மறைக்க சொன்னா நிக்க சொன்னா இதுதான் வேலை. ஏதாவது ஒரு வேலையை ஸ்மார்ட்டா என்ன மாதிரி ஸ்மார்ட்டா வந்து யூஸ் டைம் வயசுலயே, அதாவது உங்களோட டைமை நேரத்தை வந்து பிரயோசனமா பயன்படுத்துங்க. இப்படித்தான் மற்றாக்களை பசுவாக்கி வேலையை கொண்டு போயிடணும். சரியா, இப்ப பாத்தீங்களா எவ்வளவு புதுசா இருக்கண்டு. காருக்கு கார் கழுவினது மாறுது, இங்க நிக்க சொன்னவைக்கு ஆப்பு வச்சது மாறுது. சரியா, நின்றதும் ஆகுது. அப்படி ஆறாவது நிக்க சொல்லி கேட்டீங்கடா, இப்படித்தான் ஆப்பு வைக்கணும் அவைக்கு. சரியா, நான் சொன்னேன், நான் வீட்டை போய் நான் வந்து இந்த மேட் எல்லாம் கழுவ வேணும். கார் எல்லாம் சரியான ஊத்தியா இருக்குது. சரியோ, அதுக்கு இஞ்ச கழுவலாம் நில்லுங்கோண்டுக்கிறோம். ஓகே, இப்ப அதைதான் சோப்படுத்தி தர வேணும். எல்லாம் செய்து கழுவி போட்டு போறேன். எனக்கு என்ன வந்தது, வேண்ட சோப்பு, வேண்ட தண்ணி, வேண்ட பேக்கெட், அப்படி நடக்குது வேலை. புதுசா வந்துடுது மேட். தண்ணி வந்து நல்ல கூல் வாட்டர். அவைய வேண்ட வேலையை அவையதான் செய்யணும். என்ன செய்யறது, எந்த காரம் நான் தான் கிளீன் பண்ணணும். ஒருத்தரும் கிளீன் பண்ண போறேன் இல்ல, அதால நான் கிளீன் பண்ணி கொண்டு நிற்கிறேன். சரியா, அழகான காட்சி. சூரிய பகவான் வந்து மறைஞ்சு கொண்டிருக்கிறார். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொளியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம்.